வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிசிப்ளின்ஸ் OLL சேகப் சீசன் 1 எபிசோட் 36. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். போன எபிசோடை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடை பாருங்கள். அப்போ தான் கதை உங்களுக்கு புரியும். வாங்க வளன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் போன எபிசோடில் காட்டின அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. என்னது எல்லாரோடைய சோடும் வந்து பறந்து போயிட்டுருக்கு. என்னுடைய பர்பிள் ஸ்வாடு அந்த ப்ளூ ஸ்வாட் இருக்குது. அது 2 10 வருஷமாக என் கூட இருக்குது. ஆனால் இப்போ என்னடான்னா அந்த ஸ்வாடு வந்துட்டு என்னை விட்டு போகிற மணிக்கில் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி சீனியர் சிஸ்டர் வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. என் ஸ்வாடு என்னாச்சு எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு எங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்வாடு வந்துட்டு பறந்து போகுது. ஐயோ என் ஸ்வாடு என்னை விட்டு போக போகுது. மாஸ்டர் என் ஸ்வாடை வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், என் கூட வந்து என் ஸ்வாடை வந்து இழுங்க வாங்க, என் ஸ்வாடு வந்து பறந்து போகுது பாருங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அங்கே அந்த ஸ்வாடும் பறந்து போயிடுது. ஐயோ என் ஸ்வாடு வந்து போயிடுச்சு, என்னை விட்டு போயிடுச்சு, என் ஸ்வாடு என் பேச்சை வந்து கேட்க மாட்டுது. இது உண்மைக்குன்னு வந்துட்டு அது சிவசிவான் தானா? இவ்வளோ ஸ்வாடு ஒரே டைமில் அங்கே எதுக்காக போகுது? அங்கே இவ்வளோ பெரிய ஒரு மேஜிக்கல் பவர் வந்துட்டு அன்லீஸ் ஆகிட்டுருக்கு. அது சிவசிவான் தானா? ஹீரோ கிட்ட இருந்து அதிகப்படியான பவர் வந்து அங்கே ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. எல்லாருமே அங்கே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இது வந்து ஒரு நார்மல் டைம் கிடையாது. நான் வந்து டாப் கிரேடை வந்து அடைஞ்சிட்டேன். அது என்னுடைய ஸ்வால்மன்ஷிப் இந்த ஸ்கில் இருக்குது எனக்கு வந்து புதுசாக கிடச்சிருக்கு. இதை வச்சு என்னால் வந்து கையவே வந்து பிரேக் பண்ண முடியும்னு சொல்லி மேகத்தையும் வந்து பிரேக் பண்ணி வந்து ஹீரோ வந்து காட்டுறான். அங்கே இருக்க சன் வரைக்கும் அவனுடைய வந்துட்டு ஸ்வாடை வந்து அனுப்பி வைக்கிறான். என்னது சிவசிவன் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான், இவ்வளோ பவர் சிவசிவனுக்கு வந்து கிடச்சிருக்கான். இதெல்லாம் நான் புக்கில் தான் படிச்சிருக்கேன். சிவசிவன் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளாயிட்டானா? சிவசிவன் அதை வந்துட்டு ஓனாகவே வந்து உருவாக்கியிருக்கான். அந்த டெக்னிக்கை வந்துட்டு சிவசிவன் வந்து எவன் அளவு ஸ்ட்ராங் ஆகிட்டான். அங்கே இருக்க ஒரு மாஸ்டர் கத்துறாரு, மாஸ்டர் அளவுக்கு சிவசிவன் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டா. இனிமேல் வந்துட்டு ஆங்மேன் செட்டை பார்த்துக்கிற வேண்டியதே சிவசிவன் தான். இனிமேல் நமக்கெல்லாம் வரமே தலை வந்து சிவசிவன் தான். அங்கே இருக்கவங்கள பார்க்குறாங்க ஆச்சரியமாக. எல்டர் சிஸ்டரும் வந்துட்டு சீனியர் சிஸ்டரும் பார்க்குறாங்க. ஹீரோ வந்துட்டு கீழே வந்து தரையிறங்கிட்டான். இது எனக்கு புதுசாக இருக்குது. இந்த ஸ்கில் கிடச்சது, இந்த ஸ்வால்மன்ஷிப் இருக்குது. இதை வச்சு நான் வந்து யாரு கூட வேணாலும் வந்து ஃபைட் பண்ண முடியும். என்னை யாருனாலையுமே ஜெயிக்க முடியாது. எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது மட்டும் இருக்குது. மாஸ்டர் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னு சொல்லி ஜின்னு வந்து ஓடிட்டுருக்கான். மாஸ்டர் நான் உங்களுக்கு கன்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து புது ஸ்கில் கிடச்சிருக்குல்ல. நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். நம்ம வந்து வேண்டா ஃபெஸ்டிவல் ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கணும். சீக்கிரம் போய் அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். வாங்க நம்ம எல்லோரும் இங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லி ஹீரோ வந்து ஜின்னுவையும் மோகனையும் கூட்டிகிட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் அங்கே சீனை கட் பண்ண இங்கே ஒரு சிட்டியை தான் காட்டுறாங்க. உள்ளே வந்துட்டு கத்திட்டு இருக்காரு. என்ன சொல்கிறேன், நீ வந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. மாஸ்டர் எல்டர் சிவசிவன் இருக்கானே, அவன் வந்துட்டு கோல்டன் எலிக்சர் லெவலில் அது 8ஆம் லெவலில் வந்து அடைஞ்சிட்டான். மன்னரே நீங்கள் வந்து இதை கேட்டுட்டு தான் ஆகணும். ஓ இதுதான் எரோவுடைய அப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா எரோ வந்து ஒரு பிரின்சஸ் தானே, தேர்ட் ஒரு பிரின்சஸ். அவர்கிட்ட தான் வந்துட்டு உங்கள் மாஸ்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான் போல் அங்கே நடந்த எல்லாத்தையுமே வந்துட்டு. அரசரே நீங்கள் எதிர்பார்க்குற விட ஆன்மன் சென்டரில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப திறமையானவங்களாக இருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நானும் டைகூனை வந்துட்டு உருவாக்கினேன். ஆனால் இந்த மாதிரி வந்து 1000 ஆஃப் இயர்ஸில் வந்து நான் யாரை பற்றியுமே கேள்விப்பட்டதில்லை இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னு சொல்லி. அது எங்கேயோ இருந்து வந்த ஒரு அவுட் சைடரை பற்றி நீங்கள் வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்க. மாஸ்டர் சன்முன் கோஸ்ட்டுக்கும் அவங்களுக்கு வந்து சண்டை நடந்துச்சு. அதில் வந்துட்டு சிவசிவன் ஒரு ஆளாக இருந்தே அந்த சன்முன் கோஸ்ட்டில் இருக்க எல்லா பற்றியுமே வந்து தோக்கடிச்சான். அவனுடைய ஸ்கில் அது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது மாஸ்டர். ஓ உண்மைக்குன்னே அப்படித்தான் நீ வந்து சொல்கிறதெல்லாம்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆமாம் மாஸ்டர், நான் எல்லாமே வந்துட்டு சொல்கிறது உண்மை தான். நான் ஒன்றும் ஒரு முட்டாள் கிடையாது. நான் எல்லாத்தையுமே கரெக்டாக தான் சொல்லுவேன். அவன் ஒரு பீஸ்ட் மாஸ்டர். அவன் வந்துட்டு ரொம்ப திறமையான ஒருத்தனாக இருக்கான். அவன் கூட பவரை வந்து கம்பேர் பண்ணுறப்ப நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. அவன் வந்து காட் லெவலில் வந்து அடைய போகிறான்னு சொல்லி அந்த எரோவோட மாஸ்டர் வந்துட்டு மன்னர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. லிட்டில் ஆனிமல் செட், அந்த ஒரு சின்ன ஆனிமல் செட்டில் இருந்த ஒரு பையனை பற்றி நீ இவ்வளோ பேசுகிற. அதுவும் ரொம்ப அமேசிங்காக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. இதை பற்றி நான் வந்துட்டு யோசிக்க வேண்டியது எனக்கு இருக்குது. சரி எனக்கு இதை வந்து பார்க்கணும் போல் பிடிச்சிருக்கு. ஆனால் ஜாங்கோன் நீ வந்து சொல்கிறத பார்க்கும்போது அவங்களும் யூஸ்லெஸ் தான் போலையே. ஆனிமல் செட்டில் இருக்கவங்க தான் திறமையானவங்க போல். ஆனால் வந்து சியாசிவானுடைய அடுத்த பிளான் என்னன்னு தெரியலையே. நம்ம வந்து சியாசிவான் வந்து பார்க்கலாம். சியாசிவான் வந்து தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஜாகன் சர்க்கிளில் இருக்கவங்களுடைய பவருக்கு முன்னாடி அவன் எதுவும் இருக்கானா, அதுவும் அரிஸ்டாரிக்ஸ்லாம் அவங்க தான் சப்போர்ட்டில் இருக்காங்க. எனக்கு அது புதுசாகவே இருக்குது. அங்கே இருக்க ஒருத்தன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படி சொல்லிட்டு. மாஸ்டர் நான் சொல்ல எல்லாமே உண்மை தான். சரியா நம்ம அதை அப்புறம் விட்டுறலாம். நம்ம அந்த வேண்டா ஃபெஸ்டிவலை வந்து கவனிக்கலாம். நீ போய் அந்த சியாசிவானை வந்து ஃபாலோ பண்ணி, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு மன்னரும் சொல்கிறாரு. அரசரே நான் வந்து உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். அங்கே நடந்ததை பற்றி நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லாமல் வேற விட்டுட்டேன். ஆமாம் அங்கே என்ன நடந்துச்சு, அது என்ன ஒரு விஷயம் சொல்லு. உங்களுடைய பொண்ணு இருக்காங்களே அவங்க வந்து சியாசோன் வந்து மாஸ்டரை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க வந்து தேர்ட் பிரின்சஸ் அவங்க தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு நம்ம வேண்டோ ஈவெண்ட்டில் அவர் வந்து கலந்துக்கிற சொல்லியிருக்காங்க. சியாசோனையுமே அவங்க வந்துட்டு டீச்சரை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? முட்டாள் மாதிரி என்ன உளறிட்டு இருக்கானங்கிறவங்க கத்துறா. இல்லை நான் சொன்னது எல்லாமே உண்மை தான். சியாசோனுடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்து அவங்களே வந்துட்டு அவங்க கூட கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் வந்து இதில் ஆப்போனண்ட்டை வந்து கலந்துக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த போட்டியில் வந்துட்டு பிரின்சஸ் வந்து ஒரு ஆப்போனண்ட் டீமில் தான் வந்து கலந்துக்குவாங்க.
சியாசோனுக்கு வந்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுது, அவனுடைய பிளான் என்ன நம்மளுக்கு வந்து தெரியல மாஸ்டர். என்ன உன்னோட சீடனை வந்து ஏற்றுக்கிறதா சொன்னாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து சியாசோனை தான் அவங்க வந்து சீடனை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஓ! நீ சொல்றதுல உண்மைதானா? அரிஸ்டாரிக் ஃபேமிலிஸுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ இவங்களும் வந்து சண்டை போட போகிறாங்களா? பிரின்சஸ் வந்து இப்போ ரொம்ப ஆபத்தில் இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணேன்னே தெரியல. சரி நான் இத பத்தி யோசிக்கிறேன். இது ரொம்ப கடுப்பான ஒரு விஷயமா தான் இருக்கு. நம்ம சியோசுவான பத்தி பேசின எந்த ஒரு விஷயமே வெளியில வந்து போகக்கூடாது. யாருக்குமே இது வந்து தெரியக்கூடாது. இது நமக்குள்ளேயே இருக்கணும். சரியா? சியோசுவான வந்து அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல நீ வந்து ஃபாலோ பண்ணு. சியோசுவான் அப்படி எதனாலும் ஒண்ணு பண்ணான்னா என்கிட்ட வந்து உடனே ரிப்போர்ட் பண்ணு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து முடிவு பண்ணணும். நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். நான் வந்துட்டு உனக்கு ஆர்டர் பண்ணுறேன். சரிங்க மாஸ்டர், உங்களோட ஆர்டர் படியே நான் வந்து நடந்துக்கிறேன். நான் வந்து சியாசோனை போய் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி யாரோடைய மாஸ்டர் வந்து சொல்கிறாரு. இந்த விஷயங்கள் எதுவுமே சியாசோனை வந்து அஃபெக்டே பண்ணாது. எனக்கு நல்லா தெரியும். சியாசோன் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தனை வந்து இருக்கான். அந்த சியாசோன் வந்து சும்மா விடக்கூடாது. சியாசோன் கதையவே பேசாமல் முடிச்சிடலாமா? சியாசோன் மட்டும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணா அப்படின்னா அந்த ஆங்மேன் செட்டை வந்து அழிச்சிடலாம். இந்த ஈவில் ஸ்டார் நான் யாருன்னு சொல்லி வந்து அவனுக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னுடைய ரிவெஞ்சை வந்து நான் அவனுக்கு கொடுத்துட வேண்டியதான். அவன் நான் சொல்கிறபடி கேட்கலன்னா அவன் கதையை வந்து முடிச்சிட வேண்டியதானே யாரோடைய மாஸ்டர் அவங்க நினச்சிட்ருக்காரு. அங்கே சீனை கட் பண்ணால் வந்துட்டு ஹீரோ அப்புறம் கூட இருக்க அந்த எல்டர் சிஸ்டர் அப்புறம் சீனியர் சிஸ்டர் எல்லாருமே ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஓ! உங்களை வந்து நான் வந்து வரவேற்கிறேன்னு கீழே இருக்க ஒரு கார்டன்னு சொல்கிறான். ஓ! இதுதான் வந்து டிராகன் சிட்டியா? நான் வந்து எதிர்பார்த்தத விட இது நல்லா தான் இருக்கு. இந்த கண்ட்ரியோட கேபிட்டல்னு இத சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கு. உங்கள வந்து நான் வந்து வரவேற்கிறேன். இந்த ஹார்மசெட்லேருந்து வந்த எல்லா பேத்துக்கும் என்னுடைய வந்து வணக்கத்த வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் இந்த சிட்டியோடைய வந்துட்டு கார்டு. உங்கள பத்தி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நெறைய. எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அவன் இன்வைட் பண்றான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. அங்கடானா மன்னர் என்னன்னா ஹீரோ மேல செம்ம கோவத்துல இருக்காரு. எங்கேயோ இருந்த ஒருத்தன பத்தி இவ்ளோ ஸ்ட்ராங்குன்னு சொல்லி நீ வந்து பேசிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லி. ஹீரோவும் அந்த வாண்டா ஈவென்ட்ல வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.